ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பர்த்டே. ஸோ நான் வந்து இன்றைக்கி உங்களோட எல்லாருடைய அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ உங்களுடைய அந்த அன்பான விஷஸ் நான் வந்து பெறணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேரேஜ் ஆகி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ஒரு 8 இயர்ஸ் ஆகுது என்னோடய மேரேஜ் ஆகி. ஸோ நான் ஒவ்வொரு இயருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், சரி இவர் இந்த இயர் ஏதாவது நமக்கு வாங்கிட்டு வருவார், இப்போ ஏதாவது கொடுப்பாரு, ஏதாவது கிஃப்ட் பண்ணுவார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனால் ஒரு கிஃப்ட்டு கூட கொடுத்ததே கிடையாது. அதனால் இந்த தடவை நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஆன் த ஸ்பாட்லேயே கூட்டிகிட்டு போய் நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறோம். அப்படி வாங்கி தரலைன்னா அதை நான் வீடியோவாக எடுத்து போட்டுருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்கேன். அதனால் பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நான் இப்போ இன்றைக்கி என்னென்னலாம் எனக்கு பிடிச்சிருக்கோ அது எல்லாமே நான் வாங்கிக்க போகிறேன். ஏன்னா நமக்கு பிடிச்சதை நம்ம போய் வாங்கிக்காமல் என்ன இருக்குது சொல்லுங்கள்? அப்போ நம்ம வயசான பிறகு நம்ம போயிட்டு வாங்குறதுல என்ன இருக்குது? அவங்க எப்படி புரிஞ்சிக்க போகிறதில்ல நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதை நமக்கு வாங்கிட்டு வந்தும் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், சரி ஏதாவது ஒர்க் இருக்கும் அதனால தான் அவர் விட்டுட்டாரு மறந்துட்டாருன்ட்டு. ஆனால் இதுங்க நல்லா ஏமாத்திருக்குதுங்க. சரி இந்த தட்டு நம்ம கரெக்டாக தெளிவாயிடணும். ஏன்னா அதுங்க நம்ம எதுவுமே வாங்கி தான் சொல்லிட்டாங்கன்னா அந்த ரீசன் ஐயோ பாவம்னு சொல்லி நம்ம விட்டுருவோம் இல்லையா? அப்போ அதுங்களுக்கு என்ன ஆகுது, மணி வந்து ஓகே மணி சேவ் ஆகுது. இன்றைக்கி நான் அதை வந்து தடுக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுறாங்க, என்ன வாங்கி தராங்க அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக எனக்கு வீடியோவில் வந்து நான் காட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடவே நீங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுங்கள். என்னோடய பர்த்டே எப்படி போணுச்சு அப்படிங்கிறதுக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். அதே போல் என்னோடய ட்ரிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ, பபாய். ஹாய் கைஸ், இப்போ நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இவருக்கு வந்து என்ன டாஸ்க் கொடுத்துருக்கேன்னா, அந்த பூ வந்து எனக்கு வச்சு விடணும். அதுதான் இன்றைக்கி நான் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாதான். இல்லைன்னு நீ செத்த வையே இங்கே மேலே சொல்லி வை. பாருங்க கைஸ், எங்கே வைக்கிறதா எப்படி வைக்கிறதா இதை கூட தெரியல. சாமத்தில் வாரேன், சாமந்தி பூ தாரேன், நான் ஒரு நாளும் தரல. அதனால் இப்பயும் நீ சாமத்தில் வர வேணாம், சாயங்காலத்தையாவது வாங்கி கொடுன்னு கூட்டு வந்துருக்கு. இங்கே ஆமாங்க, முடியல தான் குத்துருமான்னு கேள்விப்பட்டேன். டாஸ்க் 1 கம்ப்ளீட்டட். சரி, அவருக்கு ஒரு ரூபாய்